பணம்னு வரும்போது ஒரு சில பேர் வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா அதில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னதான் சம்பாரித்தாலும் அந்த பற்றாக்குறையோ பணத்தை பற்றின பதட்டமோ வாழ்க்கை முழுசுமே இருக்கும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பணம் சார்ந்து தான் ஒவ்வொரு நாளும் அவங்க யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதே இடத்துல ஒரு சில பேர் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாங்க. பணம்ன்றது அவங்களுக்கு வாழ்க்கையில் வேறு மாதிரி செயல்படுது. அவங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்குது. இந்த வேறுபாடு ஏன் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக ஒரே நாட்டில் தான் இருக்கோம், ஒரே எக்கானமி தான், ஒரே மாதிரியான மக்கள், ஒரே மாதிரியான பிஸ்னஸ் தான் எல்லாருமே பண்ணுறோம். இருந்தாலும் அதில் ஒரு சில பேருக்கு மட்டும் மாற்றம் வர்றதுக்கு காரணம் அவங்களுடைய அறிவு, திறமை இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். பட் உண்மை என்ன அப்படின்னா மணி மைண்ட் செட் அப்படின்றதுக்கு ஒரு சில லெவல்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் எந்த லெவல் இருக்கீங்க, ஸோ எந்த லெவலில் இருந்தால் பணம் எப்படி உங்கள் லைஃப்பில் ஃபங்க்ஷன் ஆகுன்றதை முழுசாக இங்கே புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ முடிக்கும் போது உங்கள் மணி லெவலை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதே சமயம் அதை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுன்றதையும் நான் சொல்கிறேன். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஆல்மோஸ்ட் 7 to 8 இயர்ஸாக வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணிருக்கேன். மணியை பற்றியும் செப்பரேட் சீரீஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் வேணும் அப்படின்னா ஓல்டு வீடியோஸ் நிறையா செக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மணியில் 3 லெவல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒவ்வொரு லெவலுக்கான டிஃப்ரென்சஸ், அங்கே இருக்கிற எமோஷனல் ஸ்டெபிலிட்டி என்ன, அங்கே இருக்கும்போது என்ன மாதிரியான வாழ்க்கை நிலை உங்களுக்கு இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு நீங்கள் எந்த லெவலில் வேணால் இருக்கலாம். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்ரெடி பணத்தை பற்றி ஒன்று இருக்கும், ஏதோ ஒன்று படிச்சிருப்பீங்க, இல்லை வாழ்க்கையில் அனுபவமாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற பணம் சார்ந்த சிந்தனைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு பிளெயினாக ஒரு ஓப்பனாக மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பணத்தினுடைய நிலை ஒவ்வொருத்தருக்கும் மாறுறதுக்கு காரணம் அவங்க பணத்தை தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது கிடையாது. அவங்க ஒரு தப்பான மைண்ட் செட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு தப்பான லெவலில் ஸ்டக் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ காலங்கள் கடந்தாலும் அந்த மைண்ட் செட் மாறாதனால அவங்களால பணத்தின் நிலையை மாற்றிக்க முடியல. இந்த இடத்துல நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பற்றி பெருசாக பேச போகிறதில்ல, ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேச போகிறதில்ல, இங்கே மோட்டிவேஷன் தேவையில்லை. இங்கே பிளெயினாக பணத்தினுடைய 3 நிலைகளை பற்றி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சிட்டிங்கன்னா அங்கே மேனிஃபெஸ்டேஷன் தேவைப்படுமா, ப்ராக்டிஸ் தேவைப்படுமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். லெவல் 1 அப்படின்றது ஸ்கார்சிட்டி மைண்ட் செட். இதுதான் லோவஸ்ட் லெவல். இந்த லோவஸ்ட் லெவலில் கவனிச்சிங்கன்னா இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் 99% ஆஃப் பீப்புள் மணி பற்றின ஃபியர்லேயோ சர்வைவல் மோட்லேயோ இருக்காங்கன்னா அவங்க எல்லாமே இந்த ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டில் தான் ஸ்டக் ஆகிருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல பணம் ஒரு சர்வைவலுக்கான அவசியம்னும் அது இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரியும் மைண்ட் செட் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதுதான் ஒரு நார்மல் லைஃப் நம்பிட்டு கூட இவங்க கடைசி வரைக்கும் பணத்துக்காக ஓடிட்டு அதை சம்பாரிச்சுக்கிட்டு திரும்ப அதை எப்படி பாதுகாக்கிறதுனோ வாழ்க்கை முழுக்கவுமே பணத்தை மையமாக வச்சு தான் ஓடக்கூடிய ஒரு மனநிலை இருப்பாங்க. இந்த லெவல் எனக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஏன்னா நானும் இந்த ஒரு வாழ்க்கை நிலையில் தான் ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்திருக்கேன். இங்கே இருக்கும்போது பணத்தை நம்ம பொருளாக பார்ப்போம். முக்கியமாக பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை, அது நம்மகிட்ட நிறையா இருக்கணும், பத்திரமா வச்சுக்கணும், அதை நம்ம சேமிச்சுக்கணும், அதை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலன்னா பணம் இல்லாமல் போயிடும், இல்லாமல் போயிட்டால் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் வரும்னு வாழ்க்கையோட எல்லா தேவைகளுக்கும் நடுவில் பணத்தை வச்சு தான் முடிவுகளே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர் ஸ்டேட் தான். ஸ்கார்சிட்டி மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சர்வைவல் லெவல் தான். சர்வைவல்னு சொல்லிட்டாவே தேவைக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற நிலை தானே. இந்த நிலையில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணத்தில் எவ்வளோ வளர்ந்தாலும் நீங்கள் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி எப்படி புரிஞ்சிக்கக்கூடாதுன்னா இந்த லெவல் இருக்கிறவங்க எல்லாருமே ஆயிரங்களில் சம்பாதிப்பாங்க, 10,000 20,000 30,000 இருப்பாங்கன்னு நினச்சிக்கூடாது. 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் இந்த ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பணத்தை எமோஷ்னலாக புரிஞ்சுக்கிற வரைக்கும், அதாவது பணம்னா வாழ்க்கையோட அவசியம் புரிஞ்சிட்ருக்கிற வரைக்கும் இந்த ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது. நீங்கள் நிறையா சம்பாரிச்சிட்டா ஓகே நம்மலாம் 1% லெவல், இன்னும் அதிகமாக சம்பாரிச்சிட்டா நம்மளாம் எலிட் லெவல் நினச்சிக்கூடாது. உண்மை என்னென்னா நீங்கள் எவ்வளோ சம்பாரித்தாலும் பணம் சார்ந்த மனநிலை எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் உங்களுடைய அந்த லெவல் டிசைட் பண்ணப்படுது. இது இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஒரு 9,500 ரூபாய் அவன் செலவு போக அவனால் 500 ரூபாய் தான் மிச்சம் பண்ண முடியுதுன்னா இன்றைக்கி ஒருத்தன் 3 லட்சம் சம்பாதிக்கிறான் அப்படின்றதுக்காக அவன் பெரிய ஆள் எடுத்துக்கூடாது. ஏன்னா அவனுக்கு 2,90,000 ரூபாய் ஆல்மோஸ்ட் செலவாயிட்ருக்கலாம், அவனுக்கு டெப்ட் இருக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், பணத்தினுடைய அளவு உங்களுடைய லெவல் ஆஃப் லைஃப்பை டிசைட் பண்ணுறது இல்லை. நிறைய பேர் இங்கே தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான், இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கு நிறையா வருமானம் வருது, அவங்ககிட்ட கார் இருக்குது, இல்லை பெரிய வீடு இருக்குதுன்னு அதை வச்சு மணியோட லெவலை டிசைட் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் எத்தனையோ பேர்
நல்ல இன்கம் சோர்ஸில் இருப்பீங்க, எங்கேருந்தோ டெவலப் ஆகி நல்ல ஒரு மணி ஃப்ளோவில் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் நீங்களும் இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டில் ஸ்டக் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, பணத்தின் அளவை வச்சு மணி மைண்ட் செட் கிடையாது. பணத்தை நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் நீங்கள் என்ன அணுகுமுறையில் பார்க்குறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நிறையா சம்பாதிக்கிறவங்களும் ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருந்தாலும் கடைசி வரைக்கும் சர்வைவல் லைஃப் தான் வாழ்கிற மாதிரியான உணர்தலோடு இருப்பீங்க. இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா டிஃபென்சிவ் மென்டல் பேட்டர்ன் தான் இருக்கும். அதாவது வாட் இஃப் சம்திங் கோஸ் ராங், ஏதாவது தப்பாகிட்டு என்ன ஆகும், கடன் ஆகிட்டு என்ன ஆகும், கிரெடிட் கார்டு வாங்கினா என்ன ஆகும், ஒரு வேளை என்னால் ஃபீஸ் கட்ட முடியல என்ன ஆகும், எல்லாமே ஃபியர் பேஸ்டு டெசிஷனாக தான் இங்கே இருக்கும். உங்கள்கிட்ட நிறையா பணம் இருந்தாலும் சேவிங்ஸ் இருந்தாலும் எப்போவுமே பயத்தோடு தான் நிறையா முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். நிரந்தரமாக பணம் சார்ந்த எமோஷன்ஸ் எடுத்துக்கிட்டாவே ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டில் பயம்தான் முன்னிலையில் இருக்கும். இந்த லெவலில் இருக்கும்போது ப்ரைமரி ஃபோக்கஸ் அப்படின்றது சேஃப்டியில் தான் எப்போவுமே ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது நம்ம சேஃபாக இருந்துக்கணும், இருக்கிற பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். அப்போ பணத்தை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, எமோஷனலாக ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதோடைய வளர்ச்சி எப்போவுமே இருக்காது. ஸோ நிறைய பேர் ஏன் இதே லெவலில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, பணத்தை அவங்க வளர்க்க விரும்பலை, எப்படியாவது சேஃபாக வச்சுக்கணும், இதே லைஃப்பை சஸ்டெயின் பண்ணிக்கணுன்ற எண்ணம் தான். இந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இப்போ சொன்ன விஷயங்களே போதுமானது. இருந்தாலும் செல்ஃப் செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். உங்களுக்கு வரக்கூடிய பணம் ஒரு சேலரியாவோ பிஸ்னஸ் இன்கமாவோ வர்றது கொஞ்சம் டிலே ஆகிட்டா கூட உங்கள் மூட் சேஞ்ச் ஆகிடும். ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் வருதுன்னா நீங்கள் டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. பணம் நிறையா வரும்போதோ இல்லை அக்கௌண்ட்டில் கொஞ்சம் அதிக பணம் இருந்தாவோ மென்டலி சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதே பணம் கம்மியாயிடுச்சுன்னா அதை பார்த்து ஆன்சைட்டி வந்துட்டு இருக்கும். அடுத்தது நிறைய பணம் வரும்போது மைண்ட் செட் ரொம்ப ரிலீஃபாக காமாக டெம்ப்ரரியாக அந்த எமோஷன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே கொஞ்சம் கம்மியாயிட்டாலும் உடனே ஆன்சைட்டி வந்துடும், பயம் வந்துடும். ஸோ இந்த கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்குள்ள ஆமாம் இது எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. இந்த லெவல்லே ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் ஓகே இதுதான் நிரந்தரமான லெவல் போல், இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் போல் நம்ப ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே யார் காசு சம்பாதிச்சாலும் அது நியாயமான வழியில் வரும்னு உங்களுக்கு தோணவே தோணாது. ஸோ இதுக்கு மேலேயும் சில லெவல்ஸ் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் மேலே வர்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிக்கணும். செகண்ட் லெவல்ன்றது 1% மைண்ட் செட். இந்த 1% மைண்ட் செட்டுன்றது எப்படி இருக்குன்னா, இங்கே பணத்தை இன்றைக்கி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஹோல்ட் பண்ணிக்கணுன்றதை தாண்டி பணம் ஒரு ஆற்றல் தான். இது நான் என்னுடைய தேவைகள் ஏற்படுத்தினா என்கிட்ட வந்துடும். நான் என்ன ஆசைப்படுறனோ, என்ன என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு நீட் இருக்கோ, என்னென்ன விஷயங்களுக்கு நான் எனக்கு வரணும்னு நினைக்கிறேனோ அதை நான் கவனித்தாவே போதும், பணம் வர ஆரம்பிச்சிடும்னு பணத்தை ஒரு ஆற்றலாக பார்க்கக்கூடிய மனநிலை இங்கே வரும்போது இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பணத்தை ஒரு பொருளாக பார்க்க மாட்டீங்க, அதாவது ஒரு மெட்டீரியலாக பார்க்கவே மாட்டீங்க. இந்த இடத்துக்கு வரும்போது பணம் வெறும் எனர்ஜியாக மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது, அட்டென்ஷன் எங்கே இருக்கோ அதுக்கு தான் பணம் வரும்ன்ற அந்த மனநிலை உங்களுக்கு இங்கே புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணுற வேல்யூக்கான மணி உங்கள்கிட்ட வந்தே ஆகணுன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இங்கே அவுட்கம் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய மனநிலை ஃபங்க்ஷன் ஆகும். பணத்துக்கு ஒரு எமோஷன் வச்சுக்கிட்டு அது காணாமல் போயிட்டு என்ன ஆகும், பத்தாட்டி என்ன ஆகுன்ற மாதிரி யோசிக்காமல் பணம்ன்றது உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். எனர்ஜியாக பார்க்கணும், நம்ம வேல்யூ கொடுக்க பணம் வரும்ன்றதை இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. பணத்தை எப்படி எனர்ஜியாக பார்க்கணுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல முக்கியமாக லிமிட்டிங் பிலீஃப்ஸ் பிரேக் ஆக ஆரம்பிக்குது. லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னால் என்ன, பணம்னா தப்புன்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருப்போம். நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க நல்ல வழியில் சம்பாதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஐடியாலஜியெல்லாம் ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இருந்திருக்கும். இங்கே வரும்போது நீங்கள் அந்த பணத்தை ஒன்ஸ் உங்கள் வாழ்க்கைகளை கொண்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அப்போது பணம் தவறு இல்லை, பணம் தேவைக்கு தான் வருது, பணம்ன்றது நல்ல எனர்ஜி தான்றதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. உண்மை சொல்லப்போனால் இருக்கிறதுலே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்றது மணி. என்ன காரணம்னா நம்ம சர்வைவலோட பேசிக் நீடே அதுதான். இப்போ இருக்கிற நம்ம உருவாக்கி வச்சுருக்க சொசைட்டியில் பணம்ன்றது மையமாக இருக்குது. அப்போது நீங்கள் அதை கேட்டு தான் உருவாக்கணும் அவசியம் கிடையாது. எப்படி நமக்கு காற்று அவசியமோ பணம் நீங்கள் அதை கேட்காம அதுக்காக போராடாமல் அது உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கணும். ஒரு பணத்தை நீங்கள் எனர்ஜியாக பார்க்கும்போது மட்டும்தான் வரும். அது எனக்கு வேணும், அது இருந்தால் நான் நல்லா இருப்பேன், அது இருந்தால் தான் என் லைஃப் அப்படின்னு நினைக்கும்போது பணம் வராது. ஸோ அதை தடுக்கக்கூடிய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாமே இங்கே மாற ஆரம்பிச்சிடும். முக்கியமாக எனக்கெல்லாம் எப்படி இவ்வளோ சம்பாதிக்க முடியும், என்னோடய படிப்புக்கு எப்படி இந்த காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிலீஃப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். பணம் நம்ம லைஃப்பில் தடையாகிறதுக்கு நம்ம எதேதோ பெருசாக கற்பனை பண்ணுவோம். இப்படி காரணம் இருக்குமா, அப்படி காரணம் இருக்குமா, அஸ்ட்ராலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்குமாலாம் நம்ம யோசிப்போம். உண்மை என்னென்னா பணத்தை பற்றி தினம் தினம் பேசுகிற விஷயங்களே தவறாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பணத்தை நீங்கள் பிளாக் பண்ணுவீங்க. எப்படி எனக்கு இந்த பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும், எனக்கெல்லாம் தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரியான மனநிலையை வச்சுக்கிட்டோ அந்த மாதிரி பேச்சுக்களை வச்சுக்கிட்டோ
கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான அவுட்கம்மை படத்தில் உருவாக்க முடியாது. ஸோ நீங்கள் சாதாரணமாக பேசுகிற விஷயங்கள் கூட உங்கள் பிலீஃப் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு அடுத்த லெவல் போக விடாமல் தடுக்கும். ஸோ முதல்ல பேச்சை மாற்றும் போதே 1% லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் பார்ப்பீங்க. முக்கியமாக 1% லெவலில் நீங்கள் எமோஷனலாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் இங்கே வந்து லாஜிக்கலாக மட்டும்தான் ப்ளே பண்ணுவீங்க. ஸோ என்ன ஸ்கில் கற்றுக்கணும், இன்னும் எப்படி என் லைஃப்பை பெட்டர் பண்ணிக்கணும், வேறு என்ன நான் கற்றுக்கிட்டா முன்னாடி போவேன், இந்த அவுட்கம் கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுன்ட்டு முழுக்க ஒரு தெளிவான மனநிலையோட வேலை செய்வீங்க. இங்கே எந்த பேனிக்கோ ஃபியரோ எதுவுமே இந்த ஸ்டேஜில் இருக்காது. நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி நானும் ஒரு 25 வயசு வரைக்கும் ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டில் இருந்தால் மேலே வந்தேன். ஸோ 1% லெவல் நான் ரீச் பண்ணுறேன்னு எனக்கு புரிஞ்சப்போ, அந்த மைண்ட் செட் நான் ரீச் பண்ண புரிஞ்சப்போ தான் நான் 1% கிளப்னு ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணேன். ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த 1% கிளப்பில் எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றுறது, என்ன மாதிரி பிலீஃப் சிஸ்டம் உள்ளே புகுத்துனா பணத்தை பற்றின தேவையில்லாத சிந்தனைகள் வெளியே போகும், என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை கான்ஷியஸ் கொடுக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரக்சர்டாக ஒரு 4 to 5 இயர்ஸாக ஒரு கோர்ஸாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்னான்னு செல்ஃப் செக் பண்ணிக்கிறதுக்கு சிம்பிளாக சில கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன். உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பணம் ஒரு ஆற்றல்னு நம்புறீங்களா? அடுத்தது, நான் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா என்கிட்ட பணம் வரும் நீங்கள் நம்புறீங்களா? அடுத்தது, கம்ஃபர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்காமல் அது ஒரு ஃப்ரீ ஃப்ளோ எனர்ஜியாக புரிஞ்சுக்கிட்டு அதை பிடிச்ச விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதும் இல்லை புதுசாக பணத்தை உருவாக்குறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கிற மாதிரி தோணுதா? இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு வந்து எஸ்ன்ற ஆன்சர் வந்துச்சு, ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா 1% லெவல் மைண்ட் செட்டை நீங்கள் ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். 3rd லெவல் அப்படின்றது எலிட் மைண்ட் செட். ஸோ இந்த மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பணத்தை நீங்கள் சர்வைவலாக பார்த்தீங்க, எனர்ஜியாக பார்த்தீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடையாளமாக மாற்றிக்க ஆரம்பிப்பீங்க. பணம் ஒரு ஐடென்டிட்டின்னு புரிய ஆரம்பிக்கும். ஏன் இந்த மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் இப்போ ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டிலிருந்து நேரடியாக எலிட் ஜம்ப் பண்ண முடியாதான்னா, நீங்கள் ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டில் இருக்கும்போது பணத்தை கூடயே வச்சுக்கிட்டு அதை ஒரு சர்வைவல் நீடாக பார்த்துக்கிட்டு பொருளாக பார்க்குறீங்க. அப்போ அந்த பணத்தில் இருக்கிற பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் நெகட்டிவாக இருக்கும்போது, பற்றாக்குறை அதிகம் பார்க்கும்போது எப்பவுமே உங்களை அந்த மைண்ட் செட்லேயே வச்சுக்குது. அங்கேருந்து நீங்கள் மேலே வரும்போது பணம் தேவைகளுக்கானதுன்னு பார்க்குறீங்க, தேவையை முன்னிலைப்படுத்துகிறீங்க. அப்போ அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வர ஆரம்பிக்குது, அபண்டன்ஸ் நோக்கி நகர ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் அதுக்கும் மேலே போகணுன்னா பணத்தை வெறும் எனர்ஜியாக மட்டும் பார்க்க முடியாது, தேவைக்கான ஒரு விஷயமாக பார்க்க முடியாது, அதை உங்களுக்கான ஒரு அடையாளமாக மாற்றிக்கணும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை தேவை, லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 lakhsன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 2 lakhsக்கான தேவையை மட்டும்தான் குறிப்பிட்டே இருப்பீங்க. அப்போ பணம் ஃப்ளோ எப்பவுமே உங்களுக்கு இருக்கும், மணி ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த 2 lakh பேரியரை பிரேக் பண்ணவே முடியாது. காரணம், நீங்கள் மணி எனர்ஜின்னு புரிஞ்சுக்கிறதுனால தேவைகளை முன்னிலைப்படுத்துவீங்க. பொருட் தேவையோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் நீட்ஸோ இல்லை லைஃப் சர்வைவல்கான நீட்ஸோ சொல்லிட்டே இருப்பீங்க, பணம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து மணி வந்து பியூர் எனர்ஜின்னு சொல்லும்போது நீங்கள் தேவையை முன்னிலைப்படுத்துங்க, பணம் வந்துடும். இங்கே இடத்துல உண்மையை சொல்ல போனால் பணத்துக்கான பயம் போயிடும். எல்லார்கிட்டும் என்ன தைரியம் இருக்குன்னா, எங்கே நீங்கள் 0 ஆனாலும் பணம் ரீப்ளேஸ் ஆகிடும் தெரியும். ஆனால் இதுக்கும் மேலே உருவாக்கணும், லெகசி லைஃப் ஸ்டைல் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எலிட் மைண்ட் செட்டுக்கு வந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 1% மைண்ட் செட்டுமே வந்து பணத்தை வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. எப்படி சர்வைவல் மைண்ட் செட்லேருந்து மேலே வரமோ 1% மைண்ட் செட்லேருந்தும் மேலே வரும்போது தான் பணம் அப்படின்றது அபரிமிதமாக ஆரம்பிக்குது. அதாவது உங்களோட தேவைகளை தாண்டி ஒரு லெகசி பில்ட் பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கொண்டு வரணுன்னாவோ அது இங்கே தான் பண்ண முடியும். இந்த இடத்துல அடையாளமாக மாற்றிக்கும் போது பணத்தை நீங்கள் சேஸ் பண்ணி ஓட மாட்டீங்க. இந்த அளவிலான வாழ்க்கை என்னுடையது, இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்னு சொல்லி என்னுடைய அடையாளமாக மாற்றிக்கும் போது, ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்வை அந்த மணி மேலே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பணத்தை நீங்கள் வந்து தேடி ஓடுற மாதிரி இருக்காது. எப்பவுமே அது உங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே மாற ஆரம்பிச்சிருது. இன்றைக்கி நம்ம சில பேரை பார்க்கும்போது இவங்க தேவைக்கு அதிகமாக பணம் வச்சுருக்காங்க, இவங்ககிட்ட மட்டும் எப்படி பணம் வருதுன்னு நமக்கு தோணும். காரணம் என்னென்னா, அவங்க பணத்தை வேல்யூ பண்ணுறதில்ல, அவங்க லைஃப் ஸ்டைலையும் அவங்களோட அடையாளத்தையும் வேல்யூ பண்ணுறாங்க. அந்த அடையாளத்தை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கான பணம் தான் அவங்ககிட்ட வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சொல்லப்போனால் எவ்வளோ கெயின் வந்தாலும் அவங்களது ஒன்றும் பண்ணாது, எவ்வளோ லாஸ் வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. காரணம், அவங்க பணத்தை தன்னுடைய ஒரு பகுதியாக மாற்றிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பணம் அப்படின்றது ஒரு உறுப்பாகவே அவங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 1% லெவல் வரும்போது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், படம் நிறையா பார்ப்போம், இன்கம் சோர்ஸ் ரொம்ப சீக்கிரமாக க்ரோ ஆகிறத பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து எவ்வளோ க்ரோத் வந்தாலும் எவ்வளோ லாஸ் வந்தாலும் பெருசாக எமோஷ்னலி எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது.
அதாவது இங்கே ஃபியரும் இருக்காது, எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது, எந்த ஹைப்புமே இருக்காது. இந்த ஸ்டேட்டுக்கு மேலே அவங்களுக்கு வந்து பணம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களால வந்து பணத்தை வேறு விதமாக சிந்திக்கிறதுக்கான அறிவே இருக்காது. இந்த மைண்ட் செட் வந்து மணி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பீக்கில் இருக்கிறதுனால நீங்கள் அவங்கள எந்த ஒரு எக்கனாமிக் இஷ்யூவோ இல்லை வந்து வேர்ல்டு லெவல் இஷ்யூஸோ எக்ஸ்டர்னல் ஃபியரோ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த லெவலில் அபண்டன்ஸை தவிர வேறு எதுவுமே அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஸோ பணம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொருள் சார்ந்த இலக்குகள் இருக்கும், நிறையா பேங்க் பேலன்ஸ் இருக்கணும்னு தோணும். இது எல்லாத்தோட அடிப்படை எங்கே கடைசியில் வந்து சேரும்னா ஃப்ரீடமுக்கு தான் வந்து சேரும். ஸோ இந்த ஃப்ரீடம்ன்றது எலீட் லெவலில் மட்டும்தான் உங்களால் உணர முடியும். இந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்களான்னு செல்ஃப் செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு 3 கேள்விகள் கேட்குறேன். முதல் கேள்வி, எவ்வளோ பணத்தை நீங்கள் அடைஞ்சாலும் இல்லை எவ்வளோ பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்தாலும் எப்பவுமே நியூட்ரலாக ரொம்ப எமோஷ்னலி ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுறீங்களா? எந்த ஒரு பெரிய முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கும் போதும் என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு செக் பண்ணாமல் அந்த முடிவு எடுக்கிறீங்களா? பணம் சம்பாதிக்கிறத விட உங்களுடைய சுதந்திரம் தான் முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த 3 கேள்விகளுக்கும் உங்களுக்கு வந்து ஆமான்ற பதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எலீட் லெவலில் தான் ஆல்ரெடி இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்லேயோ 1% லெவலில் இருக்கீங்கன்னா அங்கேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். பர்சனலாக சில கோச்சிங்கும் இருக்குது, ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது. நீங்கள் 1% லெவலில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா எலிட் போகிறதுக்கான பேசிக்கான ப்ராசஸ் எப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். இதை சம்மரைஸ் பண்ணோன்னா பணம்ன்றது உங்களோட எதிரி கிடையாது, பணம்ன்றது இலக்கும் கிடையாது. பணம்ன்றது ஒரு மிரர். அதாவது உங்கள் மனநிலை எப்படி இருக்கோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்றதை முடிவு பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் செட் லெவலில் சேஞ்ச் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்குது, பணம் சம்பாதிக்கிறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குது, எல்லாமே மாற ஆரம்பிக்கும். பணம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இயல்பாக சீக்கிரமாக ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.